வணக்கம் தோழர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி செஸ் மசில் வீக்கா இருக்குன்னா நான் சொல்ல போற ஒரு சில சயின்ஸ் பேஸ்ட் டிப்ஸை உங்களோட ரொட்டீன்ஸ்ல ஆட் பண்ணி பலன் பெற்றுக்கோங்க. அது என்னன்றதை போக போக சொல்றேன். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட 4-6 இன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் டே பூஸ்ட் பண்ணதுக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு வீட்டுல மீதி இந்த 5 முட்டையை பாயில் பண்ணி பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த சிக்கன் முட்டை எல்லாம் காலியான காரணத்தினால கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்க போய் கொண்டா வாட்ச் அவுட்டா ஒன்னும் தெரியல. அதனால அங்கேயே போய் பிரெட் முட்டை எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் மேக்னேட்டிங் ப்ராசஸ்ல இறங்கிட்டேன். மேக்னேட் பண்ணி முடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்து 1 ஹவருக்கு அப்புறம் மேக்னேட் பண்ண சிக்கன் எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு என்னோட பெண்டிங் ஒர்க்ஸ்ல உட்கார்ந்தேன். ஒர்க் எல்லாம் முடிக்கவே ஈவினிங் ஆனதுனால ப்ரீ ஒர்க் அவுட்டா வெறும் 2 சைஸ் பிரெட் கூட பீனட் ஆட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்ல நம்மளுக்கு இந்த வீக்கோட செகண்ட் செஸ்ட் டே. ஃபர்ஸ்டா இன்க்ளைன் பார்பிள் பிரஸ். இதுல நீங்க புஷ் பண்றப்ப எவ்வளவு அதிகமா கான்சென்ட்ரேட்டா புஷ் பண்றீங்களோ அதை விட அதிகமா நீங்க டிராப் பண்றப்ப 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி டிராப் பண்ணுங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் டைம் அண்டர் டென்ஷன். இதை நீங்க புஷ் பண்றதை விட டிராப் பண்றப்போ உங்களுக்கு நார்மல் வெயிட்ஸை விட அதிகமா ஃபீல் ஆகுறதுனால உங்க செஸ்ட் மசில் அது அதிகமான மைக்ரோ டிஎஸ் ஓப்பன் ஆகும். சோ அந்த மைக்ரோ டிஎஸ் உங்களுக்கு ஹீல் ஆகிறப்ப நல்ல மசில் growth கொடுக்கும்ன்றதை சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ். இந்த மிஷின் உங்க ஜிம்ல இருந்ததுன்னா பிகினர்ஸ் நீங்க பயப்படாம இந்த சேலஞ்சிங் வெயிட்ஸ் வச்சு புஷ் பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு சேஃபான மிஷின் கூட. நெக்ஸ்ட் இன்க்ளைன் ஃபேஸ். இதுலயும் நீங்க அந்த டியூடி மெத்தட் ஃபாலோ பண்ணி பொறுமையா டிராப் பண்றப்ப 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி டிராப் பண்ணீங்கன்னா உங்களோட நல்ல இன்னர் மசில் growth உங்களால அச்சீவ் பண்ண முடியும். என்னோட எல்லா ஒர்க் அவுட்ஸும் கேப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். வேணுறவங்க செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு போசிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து 250 கிராம் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிட்டேன். நாளைக்கு இதே மாதிரி உங்களை புது வீடியோட வந்து சந்திக்கிறேன் கைஸ்.